கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்திலையும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். இந்த நாளிலேயும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களிலே பாக்கியவான்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாட்களிலும் ஆமென் ஸ்தோத்திரம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறதான பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு ஒரு பாக்கியவான்களை சுட்டி காட்டி அதை தியானித்து அந்த பாக்கியவான்களாய், அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:29. கர்த்தர் நல்லவர். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆமென் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தரிசனமாகும்படி ஒரு அறைக்குள்ளே வரும்போது இந்த தோமா வந்துட்டு அங்கே இல்லை. மற்ற சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க. யார் இல்லை அங்கே? தோமா இல்லாமல் இருந்தான். அப்போ சீஷர்கள் வந்து தோமாவிட்ட சொல்கிறாங்க, தோமாவே கர்த்தர் எங்களுக்கு தரிசனமானார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் 25வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளின் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இப்போ மற்ற சீஷர்கள், இப்போ இயேசு வெளிப்படும் போது, இயேசு தன்னை இவர்களுக்கு காண்பிக்கும் போது அங்கே யார் இல்லைன்னா தோமா இல்லை. தோமா இல்லாததுனால மற்ற சீஷர்கள் வந்து இயேசுட்ட தோமாட்ட சொல்றாங்க, தோமாவே இயேசு எங்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொன்னபோது தோமா சொல்றாரு, நான் அவரை விசுவாசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? அவருடைய காயத்தை நான் பார்க்கணுமா. அடுத்து சொல்றான், சரி காயத்தை பார்க்கறத விட்டா சரி. அடுத்தவன் சொல்றான், அந்த அவருடைய கைகளின் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு, அந்த காயத்துக்குள்ள நான் என்னுடைய விரலை இடணுமா. அடுத்து பாருங்க, அந்த காயத்தில் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ அவரே காயப்பட்டிருக்கிறார். அவருடைய காயத்துக்குள்ள தலைவருக்கு என்ன பண்ணணுமா? கையை போடணுமா. வேற யாருங்கன்னா நீ விசுவாசிக்க வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய இருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இப்ப இயேசுவே வந்து சொல்றாரு, சரி நீ என்ன விசுவாசிக்கணும், அதனால இப்ப நீ உன் கையை போடு, என் விலாவில போடு என்று சொல்றார். சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவ்விசுவாசியாய் இருக்காதே. அதுதான் இன்று நான் உங்களுக்கு சொல்றது, விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இங்க பாருங்க, அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய். இப்போ தோமா வந்துட்டு இயேசுவை பார்த்ததுனால விசுவாசிக்கிறான். தோமா ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய காயங்கள்ல கையை போட்டதுனால விசுவாசிக்கிறான். அந்த காயத்தை கண்டதுனால விசுவாசிக்கிறான். விலாவிலே கையை போட்டதுனால விசுவாசிக்கிறான். இயேசு சொல்றார், தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிற. இது பெரிய மேன்மை இல்லப்பா, இது பெரிய ஞானம் இல்லை. ஒரு காரியத்தை கண்ட உடனே நம்புறது, விசுவாசிக்கிறது, அது பெருசு இல்லை. அடுத்து சொல்றார் இயேசு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கவில்லை, அவரை நாம் தரிசிக்கவில்லை, அவரை நாம் இன்னும் காணவில்லை.
ஆமென் ஸ்தோத்திரம். அவரோடு கூட நான் இன்னும் போகவில்லை, ஆனால் அவரை காணவில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதை தான் நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:6 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிச்சீங்க. இங்க பாருங்க, இங்கே நாம் தரிசித்து நடக்காமல், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்காமல், இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்து நாம் நடவாமல், நாம் எப்படி நடக்கிறோமா? விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனம். இங்க பாருங்க, இங்கே பேதுரு சொல்றாரு, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவரை நாம் பார்க்கல, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். ஏன் அன்பு கூறுகிறோம்? அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக சிலுவையிலே 3 ஆணியிலே தொங்கினார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதனாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், அவரை பார்க்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து. அல்லேலூயா. நாம் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாததான ஆமென் ஸ்தோத்திரம் மகிமை நிறைந்ததுமா இருக்கிறதுக்குள்ளே நாம் களி கூறுகிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைந்தீர்கள். அப்போ விசுவாசத்தின் பலன் என்ன செய்தது என்று சொன்னால், ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ணது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கும் போதுதான் என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகும். அதே நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. அங்கே பார்க்கிறோம், கிருபையினாலே, தகுதி இல்லாததுனாலே, அந்த கிருபையை கொண்டு, கிருபை வந்ததுனால தான் நாம் என்ன பண்ணோம்? விசுவாசிச்சோம். ஒருவன் விசுவாசிக்கணும்னா தேவ கிருபை வேணும். எல்லாரும் எடுத்தோட விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்கணும்னாலும் இயேசுவுடைய கிருபை வேணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம், கண்டு விசுவாசியாமல் காணாமல் விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இனி விசுவாசம்னா என்ன அப்படின்னா, எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் அப்படின்னா நம்பப்படுகிறவர்கள் உறுதி. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி நம்பி நடக்கிறது, அதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மையை செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை இருக்கு. இது செய்ய போகிற ஒரு காரியம், அதிலே உறுதியா இருக்கணும். காணப்படாதவைகளின் என்ன சொல்லிருக்கு? நிச்சயமா இருக்கிறது. நான் பார்க்கல, அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இயேசுவை பார்க்கல, ஆனால் அதிலே ஒரு நிச்சயம் என்னன்னா, இயேசுவை நான் பார்ப்பேன், இயேசுவை நான் தரிசிப்பேன். பரலோகத்தை இன்னும் பார்க்கல, ஆனால் பரலோகத்தை நான் பார்ப்பேன் என்கிறதான ஒரு நிச்சயம். அல்லேலூயா. இயேசுவோடு நான் முகமுகமாய் தரிசிப்பேன், முகமுகமாய் இயேசுவோடு இருந்து நான் பேசுவேன், பரலோகத்தில் கோடா கோடி தூதர்கள் மத்தியிலே நான் ஆராதிப்பேன் என்கிறதை நாம் இன்னும் பார்க்கவில்லை. நிழலாட்டமாய் ஆராதிக்கிறோம், ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாய் காணாத ஒரு தூரத்தை, காணாத ஒரு பரலோகத்தை, காணாத இயேசு கிறிஸ்துவை
நாம் பார்க்குவோம். அல்லேலூயா. ஆனால் காணாதவரை நாம் பார்க்கல, ஆனால் காணாதவரை நான் அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அதிலே நாம் அனுபவிக்கிறோம். பாவங்களில் விழாதபடிக்கு பாதுகாத்து அவருடைய கிருபையிலே சார்ந்து வாழும்படி அந்த கிருபையை அனுபவிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ அவர் உண்மை உள்ள தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம். அப்போ ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனி ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே நீர் என் ஆமென் ஸ்தோத்திரம், என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இப்போ 100க்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாய் கடந்து என்ன பண்றான்? கொடிய வேதனைப்படுறான். அப்போ இயேசு உடனே சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டவர் அநேகர் உண்டு. நான் ஒருத்தனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான், இதை எடுத்து வை என்றால் வைக்கிறான், எல்லாத்துக்கும் செய்கிறான். இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் என்றான், என் வேலைக்காரனை ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்னா, நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னபோது இயேசு இதை ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை, இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இவருடைய விசுவாசம் என்னன்னா, இயேசு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், இயேசு என் வீட்டுக்கு கூட வரணும்னு தேவை இல்லை. ஏன்னா அவனுக்கு அதுல ஒரு விசுவாசம். அவன் அந்த அற்புதத்தை காணவில்லை, ஆனால் காண போகிறான் என்கிறதான ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் 13வது வசனத்தில் வாசிச்சோம், 100க்கு அதிபதியை நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு. அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார், ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவன் இயேசுவை விசுவாசித்தான். இயேசுவால் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகமாக்க முடியும், இயேசுவால் என்னுடைய வேலைக்காரனுடைய திமிர்வாதத்தை மாற்ற இயேசுவால் முடியும். லேலூயா, லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் இருக்கும்போது ஒரு விசுவாசம் இருக்கணும், என் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டானாம்? பதற மாட்டான், பயப்பட மாட்டான், என்ன வந்தாலும் பயப்பட மாட்டான். நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் அக்கறைக்கு போகும்போது சீசர்களோடு போறார். போகும்போது அங்க என்ன ஆகுது? கடல் கொந்தளித்து காற்றடிக்குது. அப்போ கப்பல் வந்துட்டு என்ன பண்ணுது? கவிழுது. அப்போ சீஷர்களோடு கூட தான் இயேசு என்ன பண்றாரு? பிரயாணம் பண்றாரு. இயேசு கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இவர்களுக்கு அவிசுவாசம் உண்டாயிற்று. இயேசு எழுப்பி வந்து காற்றை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, கடலை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. உடனே என்ன பண்ணிருச்சு? அமைதல் ஆயிருச்சு. லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை படகிலே கொந்தளிப்புகள் வரலாம், ஆமென், சோதனைகள் வரலாம், தத்தளிப்புகள் வரலாம். இது எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கை படகிலே தான் இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். லேலூயா. அந்த சீஷர்களுடைய மற்ற படகுல இயேசு இல்லை, இல்லைன்னா வேற ஒருத்தங்க படகுல, எதிர்பட்டு வருகிற ஒரு படகுல இல்லை, தூரத்தில் நிற்கிற ஒரு படகுல இயேசு இல்லை. இயேசு இருந்த படகு எந்த படகு? அவர்கள் சீஷர்கள் இருந்த படகு. சீஷர்களோடு கூட தான் இயேசு இருக்கிறார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, நம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார். அதனால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம், அதனால் தான் ஜீவன் பெற்றோம். அல்லேலூயா. அப்போ நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், இயேசு எனக்கு நன்மையை செய்வார். எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நன்மை நடக்கும். அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்று பக்தன் பாடுகிறார். அப்போ நிச்சயம் நடக்கும். என் வாழ்க்கையில ஒன்று நிச்சயம் நடக்கும். என் வாழ்க்கையில இயேசு நடத்தது நடக்கும். போராட்டங்கள் வரலாம், தத்தளிப்பு வரலாம், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையிலே அதான் நேற்றைக்கு தியானித்தோம், அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கான்? நன்மையா தான் இருக்கு. உங்க கூட இயேசு இருக்கிறார், உங்க கூட இயேசு இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேணும், அதை நாம் நம்ப வேண்டும். நம்பும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய ஆமேன் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. இங்க பாருங்க, இங்கே அந்த எபிரேயர் அந்த அதிகாரம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். நோவாவுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், எல்லாருடைய விசுவாசத்தை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். இங்கே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இப்போ விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நீங்கள் தேவனுக்கு பாசத்துக்குரிய ஒரு மனுஷனா இருக்க முடியாது. நீங்கள் தேவன் நேசிக்கப்படுகிற ஒரு மனிதனா இருக்க முடியாது. தானியேலை பார்த்து சொன்னால், தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன். அவன் விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால தான் சிங்கக்கபில போகும்போது அவன் என்ன பண்ணல? பயப்படல. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ விசுவாசிக்கிறவன் தான் யாருக்கு பிரியமானவன்? கர்த்தருக்கு பிரியமானவன். விசுவாசம் இல்லாம சும்மா ஏனோ தானோ என்று அவன் ஸ்தோத்திரம், விசுவாசமே வாழ்க்கையில வெளிப்படாம, விசுவாசமே வாழ்க்கையிலே அவன் ஸ்தோத்திரம் நிரந்தரமா இல்லாம, ஏதோ எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, ஏதோ எல்லாரும் கேட்கிறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, அவன் ஸ்தோத்திரம் அப்படி என்று வந்தோம்னா நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நாம் எல்லாரும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்களாய் மாறணும். அதான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்ல, அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு, அவருடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் பர்சனா இருந்தான். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் தாவீதுக்கு. ஆண்டவரை அவன் ஸ்தோத்திரம், தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். அதை பார்த்து சொன்னா கொள்ள பிரியம் அவருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், யாருமே தானாக ஒரு மனிதனை பார்த்து இவன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்ல முடியாது, தானா சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவருக்கு அவன் பிரியமா இருந்தான், ஆண்டவர் விசுவாசித்து நடந்தான். அதனால தான் சொல்றார் இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாக செய்வார் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம், அதிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க, அடுத்து நீங்க அதே வசனத்தில் வாசித்தீங்க, தேவன் பிரியமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் சேருகிறவன், இப்போ நீங்க ஆராதனைக்கு வரீங்க, ஜெபிக்கிறீங்க, இந்த இடத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு தொடர்ந்து எல்லா நாளும் வாரீங்க. இப்போ தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கணும். அதான் பார்த்தோம் ஸ்டார்டிங்லே, காணாததை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கணும். அடுத்து சொல்லியிருக்காங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். இப்போ ஓடி வர்றோம் ஆண்டவர் சமூகத்தில், தேடி வர்றோம், ஆண்டவரை தேடி வர்றோம். இங்கே யாரை தேடி வந்திருக்கிறோம்? ஜீசஸ், கர்த்தரை தேடி நாம் இங்கே வந்திருக்கிறோம். இயேசுவை தேடி நாம் இங்கே வந்திருக்கிறோம்.
வந்திருக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு வருகிறீர்களோ, உங்களுடைய ஏக்கங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன ஒரு காரியத்துக்காக ஏங்கி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய உள்ளங்களை ஸ்தோத்திரம் ஆராய்ந்து அறிகிறது கர்த்தர். நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு உங்களை பார்க்கிறது யாரு? கர்த்தர். அவர் பார்க்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களை தேடி வருவாங்க. உங்கள் ஸ்தோத்திரம் வாழ்க்கையின் மேன்மையை பார்த்து உங்களை தேடி உங்களிடத்தில் வந்து ஆலோசனை கேட்பார்கள். இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனிடத்தில் சேர்ந்ததுனால டெய்லி பைபிள் தூக்கிட்டு போனாங்களே, அதற்கு ஒரு பலன் உண்டு என்று சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து மேன்மையாய் நினைக்க வேண்டும். அந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் உண்டென்றும் அவர் நமக்கு நிச்சயம் பலன் அளிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ரோமர் 10:11. இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, எவரை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் யோவேலை கொண்டு ஆண்டவர் எழுதினார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். அப்போ தேவனை விசுவாசிக்கிறதுனால ஒருவனும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போ நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் என்பது வராது. ஸ்தோத்திரம். தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில வராது. எந்த மனிதர்கள் முன்பாக நாம் தலை குனிந்து நிற்கிற நிலைமையை கர்த்தர் நமக்கு வைக்க மாட்டார். ஆனால் அந்த பாதையில் போகிறது மாதிரி தான் இருக்கும். முடிவிலே ஏன் இந்த பாதை என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் நினைக்கிற அளவுக்கு, நாம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை முடிவிலே வெட்கப்படாமல் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பாதையிலே வனாந்திரத்தில் நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முடிவிலே கர்த்தர் ஒரு கானானை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்திலே நாம் நடக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், ஸ்தோத்திரம், நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நம்மை ஆட்கொள்ளும், பலவீனங்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அல்லேலூயா. இப்ப பாடுகள் இருக்கு, ஆனால் இனி ஒரு மகிமை வெளிப்பட போகுது. அந்த மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்க ஆகாது. அல்லேலூயா. இது கடினமான பாதையிலே நாம் நடக்கிறோம், முடிவிலே நமக்கு மேன்மையான ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ நித்திய ஜீவனை தருவார். யாருக்கு நித்திய ஜீவன்? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், கர்த்தரை நம்புகிறவனுக்கு நித்திய ஜீவன். எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டா? இல்ல. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இப்போ அபிஷேகத்தை பெற்றதினாலே, அந்த பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஒரு பலன் உண்டாகிறது. அந்த பலன் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நமக்கு நம்பிக்கை தந்திருக்கு. ஸ்தோத்திரம். என்ன நம்பிக்கை? இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன கைட் பண்ணி நடத்துறாரு. இனி பரலோகத்துக்கு போகிறதற்கான ஒரு முத்திரையை எனக்குள்ள பதிச்சிருக்கிறாருங்கிறதான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை பெறும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நமக்கு சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம்.
அப்படின்னா ஒரு காரியத்துக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க, விசுவாசிச்சு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு ஸ்தோத்திரம், ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எப்படியோ கடன்ல மாட்டிட்டோம். இப்போ விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இதுல இருந்து ஒரு விடுதலை தருவார், இதுல இருந்து ஒரு ஜெயத்தை தருவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீயோ கடன் வாங்க மாட்டாய், உன்னை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அதிலிருந்து எனக்கு வெளியே வருவதற்கான ஒரு மேன்மை, ஒரு வழி இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். அதிலே நாம் ஜெயம் பெறும்போது, அதிலே நாம் ஸ்தோத்திரம் ஜெயத்தை உண்டாக்கும் போது, அப்பொழுது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பும், நம்முடைய உள்ளத்துல உண்டாகும். அப்போ விசுவாசத்தினாலே ஸ்தோத்திரம் நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் செய்யப்படும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிப்படை என்னதுதான்? விசுவாசம். தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் இருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொன்னார், உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து அப்புறம் போனா அது போயிடும். அப்போ விசுவாசம் உள்ளவன் தான் தேவனுடையவன், விசுவாசம் உள்ளவன் தான் தேவனுடைய பிள்ளை, விசுவாசம் உள்ளவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். விசுவாசம் உள்ளவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவன் மட்டுமல்ல, அந்த கட்டிடத்துக்குள் போகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் அங்கே இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். அவர் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ அதை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்கணும். எனக்குன்னு ஒரு வாசஸ்தலம் உண்டு, எனக்கு ஒரு மேன்மையை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். பானம் தேனும் ஓடுகிற ஒரு மகிமையான பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ அதனால நமக்கு உண்டாகிற சந்தோஷம் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிற நன்மை நமக்கு வரும்போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதான பாக்கியம் நமக்குள்ளே வரும்போது, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் சந்தோஷத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. இப்போ விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் நிற்காது. மனுஷன் நமக்கென்று ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தில் நாம் அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியாது. நமக்கு இருக்கிறதான ஞானத்தில் விசுவாச ஜீவியத்தை, விசுவாச ஊழியத்தை, விசுவாச மேன்மைக்குரிய காரியங்களை நாம் கட்டி எழுப்ப முடியாது. ஒரு கட்டிடத்தை கட்டணும்னா அதற்கு அநேக ஆட்கள் இருக்கு. மனிதனுடைய ஞானம் இருந்தால் அதை என்ன பண்ணிடலாம்? கட்டி எழுப்பிடலாம். ஆனால் விசுவாசம் இருந்தாதான் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் யாருடைய பலத்தில் நிற்கணும்? இயேசுவுடைய பலத்தில். அவர் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும், அவர் மேல் கட்டப்பட்ட மாளிகையாக நாம் எழும்பணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் பலத்தில், அவருடைய பலத்தில் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிச்சோம்னா, இங்க பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்திருக்காவிட்டால், ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் நடந்த நாட்கள், ஊழியம் செய்த நாட்கள், நன்மை செய்த நாட்கள், அவர் இந்த பூமியிலே நடந்த அவருடைய ஊழிய நாட்களிலே இயேசு சொல்லிட்டே போனார். என்ன சொல்லிட்டு போனாரு? நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெளிவேன். நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர் தெளிவேன். மரணத்தை ஜெயித்தவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லாம எந்த மனுஷனும் மரணத்தை ஜெயிச்சதே இல்லை. இயேசு சில மனிதர்களை எழுப்பி இருக்கிறார். லாசரு எழுப்பி இருக்கிறார், அது வேற. அவர்களாய் தானாய் எழும்பி வந்ததில்லை. என் இயேசு அவராய் எழும்பி வந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, அவர் மரித்தோர் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அவர் எழுந்திருக்கல. இயேசு சொல்லி போனாரு,
நான் எழுந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு வரை எழுந்திருக்கலைன்னா நாம் விசுவாசிக்கிறது வீண், அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் சொன்னதை அவர் என்ன பண்ணல, செய்யலை. ஆனால் என் இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா, நல்ல கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை செய்து உயிர்த்தெழுந்தார், அதனால் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்கிறது. அது ஆமென். அவர் எழுந்திருக்காவிட்டால் வீணா இருந்திருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே இருந்திருப்பீர்கள். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம், பாவத்திலிருந்து ஜெயம் பெற்று விட்டோம். அதற்கு காரணம் இயேசு எழுந்ததினால, நாம் விசுவாசித்ததினால நாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடைசியாக 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள். அங்கே ஆமென் விழித்திருக்க சொல்லி இருக்கு. விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா, நிலைத்திருக்கணுமா. விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், இந்த விசுவாச பாதையில நிலைத்திருக்கணும். இந்த விசுவாசம் நீங்க கால் வச்சீங்கன்னா பின்னிட்டு காலை எடுத்து வைக்க கூடாது, அதுல நிலைச்சிருக்கணும். ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்தோன்னா அதுல நிலைச்சிருக்கணும். ஆமென். பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிறதான சிந்தையிலே நிலைத்திருக்கணும். இயேசுவின் வருகை குறித்ததான எண்ணத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓடிட்டே இருக்கணும். விசுவாசத்துல நிலைத்திருக்கிற தன்மைகள், விசுவாசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நிலைத்து வாழுகிற தன்மைகள். விசுவாசத்தை தொடங்கினவர் அதை முடிக்க அல்லவர். விசுவாசத்தை ஒருத்தர் தொடங்கி இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை ஒருவர் தொடங்கி இருக்கிறார். எல்லாருடைய ஓட்டமும் ஒரே ஓட்டமாய் இருக்காது. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அநேக ட்ராக் இருக்கும். எல்லா ட்ராக்லையும் ஒரே ட்ராக்கில் எல்லா ட்ரெயினும் வந்து போகாது. அதுக்கு சிக்னல் போட்டு ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஒவ்வொரு ட்ரெயினுக்கான வாசல் வைத்து, அதே போல நாம் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கென்று கர்த்தர் ஒவ்வொரு ட்ராக்கை வைத்திருக்கிறார். அந்த ட்ராக்கில் ஓடி முடிச்சோன்னா தான் பவுல மாதிரி சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டே, இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடணும்னா நமக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, தம்முடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்து, விசுவாசத்திலே கர்த்தரோடு இருந்து, ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவோடு இருந்தாதான் விசுவாசத்தில் என்ன பண்ண முடியும், நிலைச்சு இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்தினாலே ஆமென் ஸ்தோத்திரம் நம் ஒருவரையும் ஆசீர்வதித்து, விசுவாசத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது போல, விசுவாசிக்கிறவன் காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.